வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பியில் பாராமெடிக்கல் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஓகே, பாராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணுற இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 16 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் 17 செப்டம்பர் 26 வரைக்கும் நீங்கள் அந்த கரெக்ஷன் மாற்றிக்கலாம். ஓகே, இந்த பாராமெடிக்கலில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதுக்கான சேலரி எவ்வளோ, அதுக்கான வயது வரம்பு எவ்வளோ, அதுக்கான வேகன்சி எப்படி இருக்கும், கல்வி தகுதி, இதுக்கான எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், இதை பற்றி அனைத்துமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடுதல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மொத்தம் 20 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா மொத்தம் 20 போஸ்ட்டுக்கான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டீசியன். இதில் மொத்தம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பே 44,900 உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான வயது வரம்பு 1/1/2025 பொறுத்து 18 to 36 வயதுக்குள்ளே இருக்கணும். இதில் மொத்தம் 5 வேகன்சி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பரண்டன்ட். இதில் தான் மாத்திரம் மேக்ஸிமம் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 713 வேகன்சி இருக்குது. இதுக்கும் இனிஷியல் பே வந்து பார்த்தீங்கன்னா 44,900 தான். இதுக்கான வயது வரம்பு 20 to 43. அடுத்து ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட். இதுக்கான சேலரி 37,400, வயது வரம்பு 21 to 33, வேகன்சி 4. அடுத்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 37,400 இனிஷியல் பே. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 36, வேகன்சி 7. அடுத்து டென்டல் ஹைஜினிஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 35,400 சேலரி, 18 to 36 வயதுக்குள்ளே இருக்கணும். இதில் மொத்தம் 3 வேகன்சி இருக்குது. அடுத்து டயாலிசிஸ் டெக்னீஷியன். இதில் 35,400 சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கான வயது வரும் பார்த்தீங்கன்னா 20 to 36. இதில் மொத்தம் 20 வேகன்சி இருக்குது. அடுத்து அண்டு ஹெல்த் அண்டு மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3. இதுக்கான சேலரி 35,400. இதுக்கான வயது வரும் 18 to 36 இருக்கணும். இதில் மொத்தம் 126 வேகன்சி இருக்குது. அடுத்து லெபார்ட்டரி சூப்பரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35,400 சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கான வயது வரம்பு 18 to 36, 27 வேகன்சி இருக்குது. அடுத்து பெர்ஃபியூஷனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35,400 இனிஷியல் பே. வயது வரம்பு 21 to 43 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 வேகன்சி இதில் இருக்குது. அடுத்து பிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2. இது 35,400 சேலரி, 18 to 36 வயதுக்குள்ளே இந்த அப்ளை பண்ணிக்கலாம். 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 35,400 தான், 18 to 36 வயசு, 2 வேகன்சி இருக்குது. அடுத்து கேத் லெபார்ட்டரி டெக்னீஷியன். இதுக்கு சேலரி 35,400. இதுக்கான வயது வரம்பு 18 to 36, 2 வேகன்சி. அடுத்து பார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடு. இதுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 29,200, வயது வரம்பு 20 to 38. இதில் மொத்த வேகன்சி 246. அடுத்து ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா 29,200 தான் சேலரி, 19 to 36 வயதுக்குள்ளே இருக்கணும். இதில் 64 வேகன்சி இருக்குது. அடுத்து ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29,200 தான் சேலரி, 18 to 36 வயசுக்குள்ள இருக்கணும். ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்து கார்டியக் டெக்னீஷியன். இதுக்கு சேலரி 25,500, வயது வரும் 18 to 36. இதில் மொத்தம் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்டோமெட்ரிஸ்ட். இதற்கான சேலரி 25,400, வயது வரும் 18 to 36, 4 வேகன்சி. அடுத்து இசிஜி டெக்னீஷியன் 25,500 சேலரி, 18 to 36 வயசுக்குள்ள இருக்கணும். 13 வேகன்சி இருக்குது. அடுத்து லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2. இது சேலரி 21,700, வயது வரம்பு 18 to 36, 94 வேகன்சி இருக்குது. அடுத்து ஃபீல்டு ஒர்க்கர். இதுக்கான சேலரி 19,900, 18 to 33 வயசுக்குள்ளே இருக்கணும். 19 வேகன்சி இருக்குது. மொத்தம் எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தோன்னா 1,376 வேகன்சி இருக்குது. 20 போஸ்ட்டுக்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்முடைய ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் ஆகலை, கண்டிப்பாக அப்டேட் ஆகும். ஸோ மற்ற ஆர்ஆர்பி ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு விஷயத்தையும் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் அங்கே ஏஜ் சொன்னோம்ல, அது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டின்னு ஒரு 5 வருஷம் இருக்குது. ஓபிஎஸ்டி ஒரு 3 வருஷம் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மென்னஸ் அவங்களோட சர்வீஸை பொறுத்து 3 வருஷம், 6 வருஷம், 8 வருஷம் அது மாதிரி இருக்குது. அடுத்து பிடபிள்யூபிடினா 10 வருஷம், ஓபிசினா 13 வருஷம், எஸ்சிஎஸ்டினா 15 வருஷம் அது மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி இருக்கோ அதுக்கானதை கரெக்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான்
இப்போ எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் அது மாதிரி இபிசி ஸோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ரூ. 250 ஃபீஸ் பே பண்ணுவாங்க. அவங்க எக்ஸாம் எழுதிட்டாங்கன்னா அந்த ரூ. 250 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதில் மற்ற கேட்டகரி ஜென்ரலாக இருக்கலாம், ஓகேவா, ஜென்ரலாக இருக்கலாம், இல்லை ஓபிசியாக இருக்கலாம். அவங்க ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 500. ஸோ ரூ. 500 கட்டணும் அப்படின்னா நமக்கு ரூ. 400 ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இது தேர்வை எழுதுனா மட்டும்தான், ஓகேங்களா. இது எப்பயும் போல் ஃபீஸ் பேமெண்ட்டு தான். அடுத்து இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஒரே ஒரு எக்ஸாம் தான் நம்ம எழுத போகிறோம். அது முடிச்சோடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான், ஓகேங்களா. பாருங்கள், ஸோ இந்த எக்ஸாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி மெத்தட் தான். மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ப்ரொஃபஷனல் எபிலிட்டிஸ் உங்களுடைய ப்ரொஃபஷனல் பொறுத்து உங்களுடைய அந்த ட்ரேடை பொறுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 கொஸ்டின், 70 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 10 மார்க்கு. அடுத்து மேக்ஸ் ரீசனிங் ஒரு 10 மார்க்கு. சயின்ஸ் ஒரு 10 மார்க். மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க் அப்படி தான் கேட்பாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அவ்வளோதான், சிங்கிள் ஸ்டேஜ் ஒரு எக்ஸாம் தான் இது. அடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி, ஏஜ் எல்லாமே முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன், ஓகே, கல்வி தகுதியை பார்த்துக்கலாம். இப்போ நர்சிங் சூப்பரண்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நர்சிங் வந்து முடிச்சிருப்பாங்க. இது மாதிரி கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த இது கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த இதில் இருக்கீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி எந்த போஸ்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே அப்ளை பண்ணலாம். பொதுவாக 12th சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஃபீல்டு ஒர்க்கர் பதவிக்கு இங்கே அப்ளை பண்ண முடியும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஓரியன்ட் ஃபீல்டாக தான் இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ணுவாங்க. இல்லை பொதுவாக உள்ளவங்க அப்ளை பண்ணோம்னா அந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஒரு போஸ்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதில் மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருந்தால் 19 வேகன்சி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா. விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணி எழுதலாம். இது இல்லாமல் மெடிக்கல் ஃபீல்டு உள்ளவங்க படிச்சிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கேட்டகரி எந்த கேட்டகரி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு போஸ்ட்டும் பாருங்கள், கரெக்டாக கல்வி தேதி பார்த்து உங்களுக்கு நீங்கள் படிச்சுக்கிறதும் எந்த போஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வேகன்சி குறைவாக இருக்குது, நமக்கு வருமோ வராது நினைக்காதீங்க. ஸோ நமக்கான வேகன்சி கண்டிப்பாக நமக்காக தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து வேகன்சி வந்து மொத்தமாக சொல்லியிருந்தாங்களே, இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜோன் வைஸும் தனித்தனியாக சொல்லிட்டாங்க. அகமதாபாத்தில் எவ்வளோ இருக்குது, இதே பார்த்தீங்கன்னா சென்னையில் எவ்வளோ இருக்கும், இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பெங்களூரில் எவ்வளோ, போபாலில் எவ்வளோ, புவனேஸ்வர் எவ்வளோ, பிலாஸ்பூர் எவ்வளோ, சத்தீஸ்கர் எவ்வளோ, சென்னை எவ்வளோ. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 143 வேகன்சி இருக்குது. சென்னையில் மட்டும் 143 வேகன்சி இருக்குது. அதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜோனுக்குமே அந்த வேகன்சி அறிவிச்சிருப்பாங்க, ஓகே. நல்ல ஒரு வேகன்சி தான், நல்லா ட்ரை பண்ணால் கண்டிப்பாக போக முடியும். ஏன்னா இங்கே அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே இப்போ தான் கம்மியாக தான் இருப்பாங்க பாராமெடிக்கலுங்கும் போது. நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக எழுதுனே கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதியும் விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.